இப்போ நாங்கள் திருவடி மருதூர் வந்திருக்கோம். இந்த மயிலாடுதுறையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. இப்போ கிழக்கு கோபுர வாசல் வழியாக உள்ள நுழையிறங்க. இது மகாலிங்க சுவாமி கோயிலுங்க. இதில் ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் இந்த தெற்கு வாசலில் குடியிருக்கிறவங்களுக்கும் வடக்கு வாசலில் குடியிருக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொது வழியாகவும் பயன்படுதுங்க. தெற்கு வாசலிருந்து வடக்கு வழியாக வர்றாங்க, வடக்கு வாசல் வழியாக தெற்கு வாசல் வழியாக வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு பொது வழியாக நான் கோயிலை சுற்றி ஊர் சுற்றி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருங்க. அவ்வளோ பெரிய 4 வழி பாதை அது. அதனால் இது ஒரு மக்களுக்கு பயன்படுற ஒரு இடமாவும் இருக்குது. இப்போ கோயிலுக்கு பின்புறம் இருக்குதுங்க, அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப பெரிய கோயிலுங்க. சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்களுக்கு மேலே ஆகும். மிகவும் பழமை வாய்ந்தது. அழகான தூண்கள், கல்வெட்டுகள். இது சோழர்கள் கட்டின கோயிலுங்க. அதுக்கு பின்னாடி விஜயநகர பேரரசால் இது பெருசாக பண்ணாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த கோயிலை. பாருங்கள், இது பழமையான சன்னதி. இது உள்ளே பாருங்கள், சாமி கும்பிட போகிறோம். இந்த கோயிலில் வந்துங்க ஒரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு. அகத்திய முனிவர் மார்க்கண்டேயன்லாம் இந்த மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டதாக ஒரு கதை இருக்குங்க, வரலாறு. அத்தனை சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த கோயில். வாங்க சுற்றி பார்த்துட்ருக்கோம். இது காலையில் மற்றொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற கோசாலையில் மாடுகளுக்கு நிறையா பசு மாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறாங்க பக்தர்கள். அது ஒரு விசேஷம். அதேமாதிரி இன்னொரு விசேஷம் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலில் எந்த வாசல் வழியாக வர்றோமோ அதே வாசல் வழியாக திரும்ப வரக்கூடாதுன்னு ஒரு கதை சொல்கிறாங்க. எங்களுக்கே முதல்ல எந்த வழியில் போகிறதுன்னு தெரியலைங்க. கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்துட்டேங்க. இந்த கிழக்கு வாசல் வழியாக வர்றது தான் முறையாமா. அதில் வந்துட்டு மேற்கு வாசலில் வெளியே வரணும். அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிழக்கு வாசல் வழியாக வந்து நம்மளோட தோஷங்களை அங்கே வந்து வச்சுட்டு அதையை நீக்கக்கூடிய அந்த இதையை வந்து பரிகாரங்களெல்லாம் செஞ்சுட்டு நம்ம சாமிகிட்ட வேண்டிட்டு பின்வாசல் வழியாக தான் மேற்கு வாசல் வழியாக வரும். இதை வந்து இந்த விஷயங்களை கோயிலுக்கு வழக்கமாக வர ஒருத்தர் சொன்னாருங்க. மேற்கு வாசல் வழியாக வர்றதுக்கு 2-3 பிரகாரத்தை கோயிலை சுற்றி தாங்க பின்னாடி வர முடியும். அப்படி பின்னாடி வந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இந்த கோயிலோட விசேஷம், முக்கியமான விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரம்மகத்தி தோஷம் நீக்கிற இடங்க இது. அதே மாதிரி அகத்தியர் மார்க்கண்டேயன் வழிபட்ட ஸ்தலம் இது. அதே மாதிரிங்க தலைமுறை சாபங்கள் நீக்கிற ஒரே ஸ்தலம் தமிழ்நாட்டில் இந்த மகாலிங்கேஸ்வரர்னு சொல்லுவாங்க. திருவடை மருதூர்னு பெயர் வர காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மகாலிங்க சாமி வந்து அவர் தன்னைத்தானே பூஜித்து கொண்டு அவரை வணங்கினங்காட்டி இந்த பேர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்குங்க. இங்கே சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிட்டுங்க. இப்போ நாங்கள் அடுத்ததாக திருநாகேஸ்வரம் போகிறோம். அங்கே சந்திக்கலாம் வாங்க. ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிடுங்க இந்த கோயிலில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் திருநாகேஸ்வரத்தை சந்திக்கிறேன். வாங்க, அங்கே சந்திக்கலாம்.